போட்டித் தேர்வு எழுதும் அனைவருக்கும் வாகை சுடுவா சேனல் சார்பில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நமது அரசியலமைப்பு வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது பகுதி 2 குடியுரிமை. பகுதி 2 குடியுரிமை, அதாவது பார்ட் 2 சிட்டிசன்ஷிப். குடியுரிமை சட்டம் 1955 என்ன சொல்லுதுன்னா, இந்திய குடியுரிமையை பெறுதலுக்கான வழிமுறைகள் மற்றும் இந்திய குடியுரிமை எவ்வாறு நம்ம இழந்து விடுவோங்கிறத விளக்கி சொல்லுது. 1955 இந்திய குடியுரிமை சட்டம் இந்திய குடியுரிமை எந்தெந்த வழிகளில் நம்ம பெற முடியும், எந்தெந்த வழிகளை இழந்து விடுகிறோங்கிறத இந்திய குடியுரிமை சட்டம் விளக்குகிறது. இந்த குடியுரிமை சட்டம் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? இந்திய குடியுரிமை சட்டம் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. அடுத்து இந்திய குடியுரிமை பெறுதல். இந்திய குடியுரிமை பெறுதல் இந்திய குடியுரிமை சட்டம் 5 வழிகளில் நம்ம பெற முடியும்னு பரிந்துரைக்கிறது. எத்தனை வழிகளில் பெற முடியும்? 5 வழிகளில் இந்திய குடியுரிமையை நாம் பெறலாம் அப்படிங்கிற பரிந்துரையை இந்திய குடியுரிமை சட்டம் 1955 சொல்கிறது. அந்த 5 முறைகளில் முதல் முறை பிறப்பின் மூலம். பிறப்பின் மூலம் அப்படிங்கிறது என்னென்னா, 1950 ஜனவரி 26 அன்றோ அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும். 1950 ஜனவரி 26, அதாவது குடியரசு தினத்துக்கு இந்திய குடியரசானதிலிருந்து அல்லது அதற்கு பின்னால் இந்தியாவில் பிறந்த அனைவருக்கும் இந்தியாவில் பிறந்த அனைவருக்கும் இந்திய குடியுரிமை வழங்கப்படும். இப்போது 1950 ஜனவரி 26 அன்றோ அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவருக்கும் இந்திய குடியுரிமை பெரும் தகுதி. இரண்டாவது வழிமுறை என்னென்னா, வம்சாவளி மூலம். அதனால் வம்சாவளி மூலம்னா 1950 ஜனவரி 26 அன்றோ அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை, அதாவது பிறந்தவர் வெளிநாட்டில் பிறந்திருக்கலாம், ஆனால் அவருடைய தந்தை எங்கே பிறந்திருக்கணும்? இந்தியாவில். அவர் பிறந்தபோது இந்திய குடிமகனாக இருந்திருக்கணும். ரைட்டுங்களா? 1950 ஜனவரி 26 அன்றோ அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை, அதாவது அந்த தந்தை பிறந்தபோது இந்திய குடிமகனாக இருந்திருந்தால் வெளிநாட்டில் பிறந்த அவருக்கு வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். இது இரண்டாவது வழிமுறை. ஏன்னா வம்சாவளி மூலம், அதாவது வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்தபோது இந்திய குடிமகனாக இருந்திருந்தால் வெளிநாட்டில் பிறந்தார் இல்லையா, அவருக்கு வம்சாவளி மூலம் குடியுரிமை பெற முடியும். இது வம்சாவளி மூலம் குடியுரிமை பெறும். மூணாவது பாயிண்ட், பதிவின் மூலம். இந்திய குடியுரிமை கோரி ஒருவர் பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். அதாவது இந்திய குடியுரிமை கோரி தேவையான அங்கீகாரத்தோடு, அதாவது தேவையான டாக்குமெண்ட்ஸ் மூலம் பதிவு செஞ்சார்னா இந்திய குடியுரிமையை அவர் பெறலாம். இது பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறும் முறை. நாலாவது பாயிண்ட், இயல்புரிமை மூலம். இயல்புரிமை மூலம் யார் பெறும்னா, ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசுக்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம். யாருக்கு? ஏற்கனவே இருக்கிற இந்திய குடிமகனுக்கல்ல. இயல்புரிமை மூலம் ஒரு வெளிநாட்டவர் தமக்கு ஒரு இந்திய குடியுரிமை வேணும்னா இந்த இயல்புரிமை மூலம் தான் விண்ணப்பிக்க முடியும். இயல்புரிமை மூலங்கிறது வெளிநாட்டவர் இந்திய அரசுக்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமையை அவர் பெறலாம். அடுத்து பாயிண்ட் நம்பர் 5, பிரதேச இணைவின் மூலம். அதாவது இந்தியா கூட பிற நாட்டுகளை இணைக்கும் போது அந்த நாட்டு மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கும் முறை. பிரதேச இணைவின் மூலம் பிற நாடுகள் இந்தியாவுடன் இணையும் போது இணையும் நாட்டு மக்களை தமது குடிமக்களாக கருதி இந்தியா குடியுரிமை வழங்கலாம். இது பிரதேசங்கள் இணைவின் மூலம். இந்த பிரதேசங்கள் இணைவின் மூலம் நம்ம நினைவில் வச்சுக்கணும்னா, பிரெஞ்சு ஆளுகைக்கு உட்பட்ட பாண்டிச்சேரி விடுதலைக்கு பின்னாடி இணைஞ்சாங்க. அப்போ இந்திய குடிமகனாக இணைந்தது இந்த முறையில் தான், பிரதேச இணைவு அப்படிங்கிற முறையில் தான் பாண்டிச்சேரி இந்திய குடியுரிமையை பெற்றாங்க. அடுத்து பார்க்க போகிறது குடியுரிமை இழத்தல். குடியுரிமை இழத்தலை பற்றி இந்திய அரசியலமைப்பு ஆர்டிக்கல் 10 சொல்லுது. எத்தனாவது ஆர்டிக்கல் சொல்லுது? 10. 10வது ஆர்டிக்கல் இந்திய குடியுரிமைகளை இழத்தலை பற்றி சொல்லுது. இந்திய குடியுரிமை பெறுதல் 5 முறை நம்ம பார்த்துட்டோம். பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம், பிரதேச இணைவின் மூலம். அதே மாதிரி குடியுரிமை இழத்தல் 3 வழிகளில் நம்ம இழந்துடுறோம். குடியுரிமை துறத்தல், முடிவுரை செய்தல், இழத்தல் அப்படிங்கிற 3 முறைகளில் இந்திய குடியுரிமையை நம்ம இழந்துடுறோம். குடியுரிமை இழத்தலில் முதல் முறை தாமாக முன் குடியுரிமை இழத்தல். அதாவது ஒரு இந்திய குடிமகன் தமக்கு இந்திய குடியுரிமை தேவையில்லைன்னு சொல்லி தாமாக முன் இழந்துட்டால் அதுதான் முதல் முறை தாமாக முன் குடியுரிமை இழத்தல் அப்படிங்கிறது.
அடுத்தது வேற்று நாட்டு குடியுரிமை பெறும்போது இந்திய குடியுரிமை தானாக ரத்தாகிவிடும். என்ன காரணம்னா, நம்ம இந்திய குடியுரிமை வந்து ஒற்றை குடியுரிமை இரட்டை குடியுரிமையை இந்திய அரசியலமைப்பு அங்கீகரிக்கவில்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஒற்றை குடியுரிமைங்கிறப்ப ஒரு இந்திய குடிமகன் வேறொரு நாட்டோட குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை அவருக்கு இழக்க நேரிடும். இது வேற்று நாட்டு குடியுரிமை பெறும்போது, அதாவது இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிற குடியுரிமை அம்சத்தை பின்பற்றுறதுனால வேற்று நாட்டு குடியுரிமை அவர் பெறும்போது இந்திய குடியுரிமையை இழந்து விடுகிறார். அடுத்து மூன்றாவது முறை என்னென்னா, இயல்புரிவின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒருவர், அதாவது இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெற்றவர் யாருன்னா வெளிநாட்டவர். அவர் தான் இயல்புரிவின் மூலம் குடியுரிமை பெற முடியும். அப்படி பெற்றவர் எப்போ இந்த இந்திய குடியுரிமை இழந்து விடுகிறார்னா, மோசடி செய்து குடியுரிமை பெற்றிருந்தாலோ, தவறான பிரதிநிதித்துவம் தந்து குடியுரிமை பெற்றிருந்தாலோ, உண்மைகளை மறைத்து குடியுரிமை பெற்றிருந்தாலோ, எதிரி நாட்டுடன் வணிகம் செய்தவராக இருந்தாலோ, 2 ஆண்டுகள் கால சிறை தண்டனை பெற்றவர்களாக இருந்தால் இந்திய குடியுரிமையை அவர் இழக்க நேரிடும். இந்த மூன்றாவது முறை வந்து இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்றவர் மட்டும் எப்படி இழக்கிறாங்க அப்படிங்கிறது. இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெற்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டவர் தான். அவர்கள் தான் இந்த மாதிரி மோசடி செய்து பொய்யான தகவலை சொன்னது, எதிர் நாட்டோட வணிகம் செய்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா இயல்புரிமை மூலம் பெற்ற குடியுரிமை இழக்க நேரிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். முயலும் வெற்றி பெறும், ஆமையும் வெற்றி பெறும், முயலாமை வெற்றி பெறாது என்ற வாசகத்துடன் இன்றைய வகுப்பு நிறைவேறுகிறது. நன்றி, வணக்கம்.